அமெரிக்காவினால் அவ்வப்போது வெளிவருகின்ற செய்திகள் நிச்சயமாக அச்சத்தை ஊட்டுபவையாக இருக்கின்றன. அந்த வகையில் இதுவரை காலமும் விமான நிலையங்களில் பார்க்கப்பட்ட நடைமுறை என்பது இனிவரும் காலங்களில் தரை, ஆகாய மார்க்கம் மற்றும் ஒருவர் நடந்து எல்லையை கடந்து சென்றால் கூட இந்த புகைப்பட அடையாளத்தை உறுதிப்படுத்தித்தான் செல்லலாம் என்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதிலும் இந்த நடைமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைமுறை ஒரு நல்ல விடயமாக சொல்லப்பட்டாலும் இதை எதிர்ப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இதன் மூலமாக தனியுரிமை மீறப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஏலியன்ஸ் என்கின்ற ஒரு பட்டியலில் தான் அவர்கள் வெளிநாட்டவர்களை கூப்பிடுகின்றார்கள், ஃபாரினர்ஸ் என்று இல்லாமல். அப்பொழுது அவர்கள் அந்த கனேடியர்களையும் அந்த பட்டியலில் இணைத்து கனேடியர்களும் இவ்வாறு எல்லையை கடக்கின்ற பொழுது புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற செயற்பாடு வருகின்ற பொழுது போகின்ற கனேடியர்கள் அவர்களுடைய தொகை என்பது குறையும். நிச்சயமா இந்த ஐஸ் எனப்படுகின்ற ஒரு படையணியை உருவாக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு இந்த குடியேற்றவாசிகளை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றி வருகின்றார் என்பது மிகவும், அதாவது மனித உரிமைகள் அனைத்தையும் மீறிய வகையில் கால் சங்கிலி, கைவிலங்கு என்பன எல்லாம் போடப்பட்டு அவர்கள் அவ்வாறெல்லாம் செல்லப்படுகின்ற நிலைமையில் அங்கே ஒரு அந்த புரள்வு, அதாவது சமுதாய புரள்வு ஒன்று ஏற்படுகின்றது. இதற்கான கனேடிய பிரதமர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் அவர்கள் முதல் வரியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, உலகம் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் தான் இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன. கனடா சீனாவோடு ஒரு வலுவான ஒப்பந்தங்களின் மூலமாக வர்த்தக உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? ஏற்கனவே இந்த கனோலா விடயத்தில் வரி விதிப்பு மற்றும் சீனாவினுடைய வாகனங்கள் மீதான வரி விதிப்பு போன்றவை தளர்த்தப்பட்டால் வர்த்தகம் என்பது சீனாவோடு சுமூகமான முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கனடா என்பது தான் எவ்வாறு முன்னேறி செல்ல போகின்றது என்ற பாதையில் செல்ல போவதைத்தான் காட்டுகின்றது. இப்பொழுது காணியவர்களின் நடவடிக்கைகள் பல திருப்தி தராதவையாக இருப்பதாக இருந்தாலும் அதற்கான காலம் தேவையாக இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படுவது என்பது ஒரு நாளில் நடந்துவிடலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு பல மாதங்களோ அல்லது சில ஆண்டுகளோ அந்த முழு பரிபூர்ணத்தை அடைவதற்கு தேவையானதாக இருக்கும். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்கா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக கனடா உட்பட வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழையும் பொழுதோ அல்லது அமெரிக்காவிலிருந்து வெளியேறும் பொழுதோ புகைப்படம் எடுக்கும் நடைமுறை வெகு விரைவில் வரப்போவதாக அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக தனியுரிமை மீறப்படுகிறதா, அதே நேரத்தில் எவற்றை சாதிக்க அமெரிக்க அரசாங்கம் நினைக்கின்றது போன்ற பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதே நேரத்தில் தற்பொழுது உலக தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை ஆசியான் உச்சி மாநாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றது? சீனாவோடு சந்திப்பை மேற்கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற பொழுதிலும் 31ஆம் தேதி 1ஆம் தேதிகளில் ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. அது கூட இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாநாடாக பார்க்கப்படுகிறது. அந்த மாநாட்டிலும் பல்வேறு விடயங்களை உலக தலைவர்கள் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்காவினால் அவ்வப்போது வெளிவருகின்ற செய்திகள் நிச்சயமாக அச்சத்தை ஊட்டுபவையாக இருக்கின்றன. அந்த வகையில் இதுவரை காலமும் விமான நிலையங்களில் பார்க்கப்பட்ட நடைமுறை என்பது இனிவரும் காலங்களில் தரை, ஆகாய மார்க்கம் மற்றும் ஒருவர் நடந்து எல்லையை கடந்து சென்றால் கூட இந்த புகைப்பட அடையாளத்தை உறுதிப்படுத்தித்தான் செல்லலாம் என்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதிலும் இந்த நடைமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைமுறை ஒரு நல்ல விடயமாக சொல்லப்பட்டாலும் இதை எதிர்ப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இதன் மூலமாக தனியுரிமை மீறப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த வருகையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது கனடாவை பொறுத்தவரையில் எவ்வாறான பாதிப்புகளை கனடியர்களுக்கு ஏற்படுத்த போகிறது?
நிச்சயமாக ராம், அமெரிக்காவிற்கு இதற்கான பூர்ண உரிமை உண்டு. அவர்கள் அதாவது விமான நிலையங்களில் கூட இதனை புதிதாகத்தான் அறிமுகப்படுத்தப் போகின்றார்கள். சகல தரப்பு கடவுகளிலும் இவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்படும் பொழுது அவர்கள் கனேடியர்களை அதாவது ஏலியன்ஸ் என்கின்ற ஒரு பட்டியலில் தான் அவர்கள் வெளிநாட்டவர்களை கூப்பிடுகின்றார்கள், ஃபாரினர்ஸ் என்று இல்லாமல். அப்பொழுது அவர்கள் அந்த கனேடியர்களையும் அந்த பட்டியலில் இணைத்து கனேடியர்களும் இவ்வாறு எல்லையை கடக்கின்ற பொழுது புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற செயற்பாடு வருகின்ற பொழுது போகின்ற கனேடியர்கள் அவர்களுடைய தொகை என்பது குறையும். நிச்சயமாக அமெரிக்கா என்பது தற்பொழுது தன்னை ஒரு இறுக்க கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றது. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஐஸ் எனப்படுகின்ற ஒரு படையணியை உருவாக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு இந்த குடியேற்றவாசிகளை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றி வருகின்றார் என்பது மிகவும், அதாவது மனித உரிமைகள் அனைத்தையும் மீறிய வகையில் கால் சங்கிலி, கைவிலங்கு என்பன எல்லாம் போடப்பட்டு அவர்கள் அவ்வாறெல்லாம் செல்லப்படுகின்ற நிலைமையில் அங்கே ஒரு அந்த புரள்வு, அதாவது சமுதாய புரள்வு ஒன்று ஏற்படுகின்றது. இதற்கான காரணம் அமெரிக்கா இவ்வளவு காலமும், அதாவது சோவியத் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஜெர்மனிய சுவர், ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் ஜெர்மனி என்ற சுவர் உடைக்கப்பட்டு பல நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து பிரிந்த பிறகு நான் நினைக்கிறேன் மிஹேல் கோர்பச்சேவ் அவர்களின் ஆட்சி காலத்தில் அது நடந்து அந்த பைபோலர் என்கின்ற ஆட்சி முறையில் இருந்த இரண்டு பிரிவுகளாக உலக பிரிவிந்திருந்த நிலையில் இருந்து தன்னை யூனிபோலர் ஆக்கி இருந்தது. தான் சர்வாதிகாரி, தான் சர்வதேச போலீஸ்காரன். எந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ அங்கே போய் மூக்கை கொண்டு போய் நுழைத்து அவர்களுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவுகளை செய்து ஆயுத வன்முறைகளை அல்லது ஆயுத போர்களை ஏற்படுத்திவிட்டு அப்படியே கைவிட்டு ஓடி வருவது ஆப்கானிஸ்தானில் நாங்கள் கண்டோம். அவ்வாறு அவர்களால் தொடர முடியாத ஒரு கட்டத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இது அதாவது அவர்கள் இனி சர்வதேச போலீஸ்காரராக இருக்க முடியாது என்றால் அவர்களால் இங்கே இருக்கின்ற தங்களுடைய குடிமக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், சுகாதார காப்புறுதிகளையோ அல்லது வேலைகளையோ வழங்க முடியாத இடத்தை இவ்வாறாக பல பில்லியன் டாலர்களை வெளிநாடுகளில் அவர்கள் தாங்கள் அந்த போலீஸ்காரர்களாக இருப்பதற்காக செலவழிப்பது என்பது இயலாத தன்மையை அடைந்துதான் இவ்வாறான ஒரு முடிவுக்கு, அதாவது 7 டிரில்லியன் டாலர்களை அவர்கள் கடனாக வைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து மீள்வதற்காகத்தான் இந்த டாரிஃப் போன்றவற்றை கொண்டு வந்து இப்பொழுது உலகம் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது இன்று காலை கனேடிய பிரதமர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றில் அவர்கள் முதல் வரியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, உலகம் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் தான் இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன என்று. இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை நான் முன்னர் அவதானித்ததில்லை. ஆனால் இதற்குரிய பின்பலம் அல்லது பின்புலம் என்னவென்று சொன்னால், அந்த அமெரிக்கா விடப்போகின்ற தலைமையை ஏற்பதற்கான தகுதியுடைய நாடாக யாருமே இல்லை. அதாவது உக்ரைன் போரோடு ரஷ்யா பின்னடைவை அடைந்த, மற்றது ரஷ்யா கம்யூனிஸ்டம் சார்ந்தது. சீனா என்பது தனது பிராந்தியத்தில் எதையும் நடக்காமல் பார்க்கும். சீனாவுக்கு அதிக அளவு சக்தி இருந்தாலும் அது ஒரு உலக தலைமையை ஏற்காது. இந்த நிலையில் இப்பொழுது மல்டி போலர் லீடர்ஷிப் என்கின்ற ஒரு உருவாக்கம் உருவாகி வருகின்றது. அதாவது பல தேசங்களிலும் அந்த தேசம் சார்ந்த நாடுகள் தங்களுடைய நிலைமைகளை எல்லாம் ஒன்றாக்குவது, அதற்கான ஒரு முனைப்புகள் ஏற்படுகின்ற நிலையில் அமெரிக்கா இவ்வாறான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து தன்னை ஒரு இறுக்க நிலைக்கு அல்லது தான் இருந்த நிலையிலிருந்து மீள்வதற்காக இவ்வாறு ஒரு முயற்சிக்கின்றது. இது இனிவரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விட்டு சென்றால் பிறகு கூட தொடரப்போகின்ற நிலைமையாக மாறப்போகின்றது என்றால் அமெரிக்கா தோற்று போய்விட்டது. ஆனால் அதை அது வெளிப்படையாக சொல்லாமல் டாரிஃப் என்கின்ற வரி மூலம் தங்களுடைய திட்டங்களை அறிமுகப்படுத்த முயன்று இப்பொழுது அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பதை அதீதமாக கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே கிளேசத்தை ஏற்படுத்துவதாகவும் தங்களுடைய நடவடிக்கைகள் என்பன அனைவருக்கும் ஒன்றானதாக இருக்கும். இப்பொழுது கனடா அமெரிக்கா என்பது நிச்சயமாக மிகவும் ஒரு அந்நியோன்யமான உறவை கொண்ட உலகில் உள்ள நாடுகளில் முதலாய நாடாக இருந்தவை. அதாவது ஐரோப்பாவில் இருக்கின்ற அதாவது எல்லைகளற்ற திட்டத்தை விட ஒரு மிகவும் சிறந்த திட்டங்களை கொண்டிருந்ததாக கூட இருந்தவை. ஆனால் அதில் பாரிய மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டன. இப்ப கனடா அதற்கு தயாராகிவிட்டது. அதனால்தான் நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை கூற வேண்டும்.
காலம் கனடாவிற்கு காணியவர்களை பிரதமராக தந்தது மிகவும் ஒரு வரப்பிரதாசமாக எடுக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் வேறு ஒருவர் ஒரு பிரதமராக இருந்தால் இவ்வாறான அந்த எதிர்கால கணிப்புகளை உடைய திட்டங்களை கொண்டு வர முடியுமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் இன்று உலகில் உள்ள தலை சிறந்த தலைவர்கள் இருவர் தான் இந்த பொருளாதார ரீதியில் வல்லுநர்களாகவோ அல்லது நிலைமையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பிய பொலிவ அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி இந்த 10% அதிகரிப்பு வரியை அறிவித்தவுடன் காணி தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது, இதற்கு முழு பொறுப்பையும் மாக்காணி மீது அவர் சுமத்தி இருப்பதோடு அதற்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதான் நான் கூற வந்த விடயம். சிங்கப்பூர் தலைவரும் கனடிய பிரதமரும் தான் இன்று உலகிலேயே அந்த மிகவும் ஒரு அறிவு சார்ந்த தலைவர்களாகவும் எதிர்கால ஆக்கங்களை கொண்டு செல்லக்கூடிய தலைவர்களாகவும் இருக்கின்றார்கள். பியப்பொலிவருடைய கருத்து மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை நோக்கி செல்வதாகவும், ஆனால் மாக்காணி அவர்களுடைய பயணம் என்பது வேறு தேசங்களை நோக்கி தங்களுடைய பொருளாதார விருத்திகளை கொண்டு செல்வதாகவும், இனிவரும் 10 ஆண்டுகளுக்கு 50% அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்களை கொண்டதாகவும் பல உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுவதாகவும், குறிப்பாக இப்பொழுது இந்த ஏபெக் என்கின்ற ஏசியன் என்கின்ற மகாநாட்டின் பொழுது மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் லாவோஸ், பிலிப்பீன்ஸ் இந்த 5 நாடுகளுடனும் உடன்படிக்கைகள் எட்டப்பட்டு இந்த எல்என்ஜி என்கின்ற அந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் விநியோகத்தில் கூட ஒரு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் இவர்கள் நுகர்வுக்காரர்களாக இருப்பதாகவும், அதே போல இன்று உலகிலேயே 3வது பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு கனடா, உலகிலேயே மிகவும் யுரேனியம் வளம் கொண்ட நாடு கனடா, அதைவிட இந்த வெள்ளி, செம்பு, தாதுகள் கொண்ட நாடுகள் அவையெல்லாம் இந்த பூர்வீக குடிகளின் அனுமதிகளுடன் எடுக்கப்பட்ட அவர்களுடைய நிலம் என்பதை கனடா எப்பொழுதும் அங்கீகரிக்கின்றது. அவ்வாறாக எடுக்கப்பட்டு அவைகள் எல்லாம் செல்லப்படுகின்ற பொழுது பொருளாதார விருத்தி எடுக்கும். எனவே பயணிக்கின்ற பாதை வேறாக இருக்கின்றது. பியப்பொலிவியர் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா சார்பாக, இப்பொழுது அமெரிக்கா சார்பான நிலையில் இருந்து கனடா எப்பொழுதோ வெளியேறிவிட்டது என்பதை மாக்காணி அவர்கள் திடவட்டமாகவே எப்பொழுதும் சொல்லிவிட்டார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான உறவு என்பது முன்னியை போல் அல்லாது அது மாறுபட்டு சென்று விட்டது என்று. ஆனால் இவர்களுடைய கருத்தியல் இவ்வாறு இருக்கின்றது. குறிப்பாக இந்த 10% வரி விதிப்பு என்பது இந்த டக்ஃபோர்ட் அவர்கள் வெளியிட்ட விளம்பரத்தை வைத்திருந்தாலும் பல அரசியல்வாதிகளும் அதை பிழையான விளம்பரமாக கருதவில்லை. அங்குள்ள மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் தெரிவிக்கின்ற விளம்பரமாக கருதுகின்றார்கள். இதில் கனேடியர்களிடையே மாறுபட்ட கருத்து இருக்கின்றது. அதில் ஒன்டாரியோ அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையாக இது சித்தரிக்கப்படுவதில் உண்மைத்தன்மை இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, முருகல் தன்மை என்பது எவ்வாறு சொன்னால், அதாவது நாடுகளுக்கு இடையேயான பரிவர்த்தனையில் இப்ப மத்திய அரசு தான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும், மத்திய அரசு தான் முஸ்லிம்களை எடுக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கின்ற பொழுதும் மாகாணத்திற்கும் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் ஒன்டாரியோ மாகாண பிரதிநிதிகள் அமெரிக்காவின் 5க்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்டாரியோவை பிரதிநிதித்துவப்படுத்தி, இப்பொழுது கனடாவுக்கு ஒரு தூதுவர் இருப்பது போல ஒன்டாரியோவின் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள், ஒன்டாரியோ நியமித்த பிரதிநிதிகள். அவ்வாறான ஒரு தொடர்பை கொண்ட ஒரு மாகாணமாக இருக்கின்றபடியால் அதற்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அத்தோடு பெரிய மின் விநியோகத்தை மேற்கொள்கின்ற மாகாணமாகவும் அமெரிக்காவிற்கு, அதே நேரம் அமெரிக்காவுக்கான போக்குவரத்துகளில் அதிகளவான போக்குவரத்து செல்வதாகவும் இந்த மாகாணம் இருப்பதால் அதற்கும் ஒரு கடமை இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றால் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்கின்றன. அதாவது இதுக்குரிய நிலைப்பாடுகள், அதாவது ஒன்றாரியோ தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தி அமெரிக்காவில் தனது தூதரகங்கள் போன்ற இடங்களை வைத்திருக்கின்றது, கான்சுலேட். வருகின்ற மாநாடு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா மாகாண முதல்வர்களும் வைத்த கோரிக்கை சீனாவோடு மாக்காணி அவர்கள் பேச வேண்டும் என்று. இப்பொழுது சீன ஜனாதிபதியை சந்திப்பதற்கான காலம் நெருங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உச்சி மாநாட்டின் போதே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். 31ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி சீன ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது. கனடா சீனாவோடு ஒரு வலுவான ஒப்பந்தங்களின் மூலமாக வர்த்தக உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு
இதன் மூலம் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? ஏற்கனவே இந்த கனோலா விடயத்தில் வரி விதிப்பு மற்றும் சீனாவினுடைய வாகனங்கள் மீதான வரி விதிப்பு போன்றவை தளர்த்தப்பட்டால் வர்த்தகம் என்பது சீனாவோடு சுமூகமான முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தற்போதைய சூழ்நிலையில் கனடாவுக்கு எந்தளவு உதவி அளிக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது அமெரிக்கா கூட எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு பெரிய சந்திப்பாக அமைய போகின்றது. மாக்கானி அவர்கள் ஏற்கனவே மத்திய வங்கியின் கவர்னராக இருந்த பொழுது, இங்கிலாந்தின் கவர்னராக இருந்த பொழுது சீன அதாவது பிரதமரை அல்லது பிரசிடண்டை சந்தித்திருக்கின்றார். சி அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஏற்கனவே. எனவே ஒரு பரிவர்த்தனைக்கான சந்தர்ப்பம் என்பது இலகுவானதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான சந்திப்பு என்பது மிக முக்கியமானதாக இருப்பதற்கான காரணம், இன்று உலகிலேயே 60க்கு மேற்பட்ட பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அல்லது 50 வீதத்திற்கு மேற்பட்ட 60 வீதத்திற்கு மேற்பட்ட பொருளாதார உறவுகளும் 50 வீதத்திற்கு மேற்பட்ட முதலீடுகளும் இந்த நாடுகளில் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. 21 நாடுகள் ஏபெக்கில் இருக்கின்றன. அதில் ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ போன்றனவும் இருக்கின்றன. சைனா, சவுத் கொரியா, ஜப்பான் போன்றவற்றுடன். எனவே இது ஒரு பாரிய தளம். இந்த தளத்தில் இருந்து செயற்படுவது என்பது மிக மிக முக்கியமானது. இப்பொழுது நான் குறிப்பிட்டது போன்று இந்த மல்டிபோலர் வேர்ல்டு என்கின்ற ஒரு திட்டத்திற்கு உலகம் நகர்கின்ற பொழுதில் அதற்கு குறிப்பிட்டிருக்கின்ற காணி என்று குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சீன ஜனாதிபதியையும் சந்திக்க போகின்றோம், அதே நேரம் அமெரிக்காவுடனும் பேசுவோம், அமெரிக்கா இந்த விடயங்களில் வருகின்றது என்று, ஆனால் கனடா விட்டுக் கொடுக்காது என்று, கனடா தங்களுடைய நலனைத்தான் முன்னிறுத்தும் என்று. இது எல்லாம் புதிய விடயங்கள். அதாவது செல்கின்ற பாதை என்பது புதிதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த கனோலா எண்ணெய் விவகாரத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். வாகன விவகாரங்களில் உடனடியான மாற்றங்கள் ஏற்பட்டால் சில வேளைகளில் அது சில வாகன உற்பத்தியாளர்களை கனடாவில் இருக்கின்ற தங்களுடைய தளங்களை மூட வேண்டிய தேவையை ஏற்படுத்தினால் கனடாவில் ஒரு சங்கிலி பின்னல், வேலை நிறுத்த, பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அது படிப்படியாக அறிமுகப்படுத்தலாம். ஏனென்றால் அமெரிக்க வாகனங்கள் மற்றும் ஜப்பானிய வாகனங்கள், இப்பொழுது ஹோண்டா கூட ஆலிஸ்டனில் உள்ள தங்களுடைய தொழிற்சாலையில் தொடர்ந்து உற்பத்திகளை மேற்கொண்டு வந்தாலும் அது கூட சில வேளைகளில் அமெரிக்காவுக்கு செல்லலாம் என்ற கேசியத்தை ஜப்பானில் இருக்கிற பத்திரிகை வெளியிட்டிருந்தது. எனவே இவ்வாறான நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் செயற்படுவார்கள். ஆனால் இப்பொழுது மிக முக்கியமாக இந்த வாகன தொழில்துறையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட வாகன உதிரிப்பாக தொழில்துறையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலை வாகன உற்பத்தி தொழில்துறை தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக எதிர்காலத்தில் வாகன உற்பத்தியை மையமாக வைத்து செயற்படாமல் வாகன உதிரிப்பாகங்கள் என்ற விடயத்தில் கனடா செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது பல்வேறு வேலை இழப்புகள் வாகன தொழில்துறையில் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா நோக்கி இந்த வாகன தொழில்துறை நிறுவனங்கள் செல்வது என்பது அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த வாகன உதிரிப்பாக விடயத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயத்தில் இப்பொழுது இந்த சீனாவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் ஏதாவது விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதுதான் மிகவும் அவதானமாக நடக்க வேண்டிய ஒரு பயணமாக இந்த வாகன விவகாரங்கள் இருக்கும். இப்பொழுது அதாவது பேட்டரியில் இயங்குகின்ற வாகனங்களைத்தான் சீனாவில் இருந்து இவர்களால் இறக்குமதி செய்வதாக இருந்தால் கூட அவற்றிற்கான சந்தை என்பது ஏற்படுத்தப்படுவதும் அது தொடர்ந்து இங்கே எவ்வாறு இருக்க போகின்றது என்பதும் பரீட்சிக்கப்பட வேண்டிய களங்கள். ஆனால் இந்த வாகன உதிரி பாகங்களின் உற்பத்தி என்பது இங்கே இடம்பெற்று அவற்றை கொண்டு சென்று அங்கே பொருத்துவது கூட தொடர் விடயமாக இடம்பெறுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. இங்கே அவை தயாரிக்கப்பட்டு செல்கின்ற விடயத்திற்கும் அவை இங்கே இருந்து பாகங்களாக அங்கே கொண்டு சென்று அவை பொருத்தப்படுகின்ற பொழுதும் அதற்குரிய செலவுகள் என்பன சில மாறுதல்களை கொண்டிருக்கும். எனவே இது தொடர்பாக அவர்கள் கூறுகின்ற கருத்தை நிச்சயமாக அரசு உள்வாங்கும். மற்றும் அவர்கள் கூறுகின்ற கருத்து என்பது ஏதோ எழுந்தமானமாக தெரிவிப்பதல்ல, அதனை கூட கருத்தில் எடுக்கும். இருந்த பொழுதிலும் கனடா என்பது தான் எவ்வாறு முன்னேறி செல்ல போகின்றது என்ற பாதையில் செல்ல போவதைத்தான் காட்டுகின்றது. இப்பொழுது காணியவர்களின் நடவடிக்கைகள் பல திருப்தி தராதவையாக இருப்பதாக இருந்தாலும் அதற்கான காலம் தேவையாக இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் எடுக்க வேண்டும். என்றால் ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படுவது என்பது ஒரு நாளில் நடந்துவிடலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு பல மாதங்களோ அல்லது சில ஆண்டுகளோ அந்த முழு பரிபூர்ணத்தை அடைவதற்கு தேவையானதாக இருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.